நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? என் பையனுக்கு தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு பிறந்த நாளு. ஸோ, அதுக்காக அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்காகவும் அவரு ரொம்ப ஹெல்தியா ஒரு லட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ, நம்ம வந்து நட்ஸ் அண்ட் டேட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹெல்தி ரெசிபி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் பண்ணியிருக்கேன். சில பல வேரியேஷன்ஸோட இப்போவும் திரும்பவும் எகைன் அந்த லட்டு செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு, 1 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன். நல்ல காஞ்ச தேங்காய், கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒருவேளை கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நம்ம வந்து தேங்காய் துருவல் எடுத்து 1 கப்பு லேசாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ஸ்லைட்லி வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா வாசனை வர அளவுக்கு. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை வாணலில் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் லேசாக ரோஸ்ட் பண்ணினா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. 1 கப்பு முந்திரி பருப்பு, 1 கப்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நீங்கள் கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற எந்த பேரிச்சம்பழ துண்டுகளை எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அரைச்சும் எடுத்துக்கலாம். அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா பருப்பையும் பொடிச்சு வச்சுருக்கோம். அடுத்தது பேரிச்சம்பழத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். கசகசா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கி விடலாம். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நல்லா கலந்து விடலாம். நம்ம இங்கே எந்த சுகரும் நம்ம சேர்க்கலை, வெறும் தேனும் பேரிச்சம்பழத்தில் இருக்க இனிப்பு மட்டும்தான். ஸோ எல்லாமே நல்லா இலகி வரும். இலகி வந்த பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிண்டி விட்ட பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி கரண்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த கரண்டியில் வச்சே நம்ம சைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இளம் சூடாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நீங்கள் உருண்டைகளை உருட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் அது உதிராமல் நல்லா அழகாக உருண்டை பிடிக்க வரும். நம்மக்கிட்ட எல்லா பருப்பு வகைகளும் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிளாக ஜஸ்ட்டு நம்ம வந்து டேட்ஸ் வச்சு மட்டுமே ரொம்பவே ஆரோக்கியமாக எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு லட்டுவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.